இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தீங்களா? ஸோ அதுக்கான பதில் இப்போ கிடைச்சிருச்சுங்க. டைட்டில் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ், ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இதுக்கப்புறம் நானும் ஒரு கண்டஸ்டன்டா அப்படின்ற மாதிரி இறங்கி வந்துட்டாரு. கழுவி ஊத்திட்டாரு. குறிப்பாக ஒரு டைலாக், உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், உங்களுக்கு அறிவுரை சொல்லியும் பார்த்துட்டேன், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட இந்த வின்னர் டைலாக் மாதிரி அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இவனை என்னடா பண்றதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா, டேய் உங்களை என்னடா பண்றது, உங்களை வச்சுக்கிட்டு எனக்கு வேற வழி தெரியல, இதுக்கப்புறம் நான் கண்டஸ்டன்டாவே வந்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி பைபிள் இறங்கி வந்து சொல்லிட்டாப்ல. ஸோ அதுக்கு வந்து கை தட்டுறானுங்க. டேய் என்னடா அவர் அந்தாலும் உங்களை திட்டிட்டு நான் இதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ட்ன்றாரு. சுபிக்ஷா வந்து கை தட்டிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது பிக் பாஸ் நீங்க எவ்வளோ வந்து பொறுமைசாலி அப்படின்றது கிளியரா தெரியுது. உண்மையிலே சொல்றேன், அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா கழுத்து மேலே அடிச்சு வெளியே துரத்தி விட்டு போங்கடா, இது ஒரு ஷோ, இந்த ஷோவை கூட இழுத்து மூடனா கூட மூடுவேன், உங்களை வச்சு ஷோ பண்ண மாட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. உண்மையிலே ரொம்ப பொறுமைசாலியா இருக்காருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு உண்மையிலே கழுவி ஊத்திட்டாரு. இதை விட ஒரு சீசன் இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இப்படி அசிங்கப்படுத்துனது இல்லைங்க. தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு. இது 2 வாரத்துக்கு முன்னாடி லிவிங் ஹாலில் உட்கார வச்சு எல்லாரையும் கழுவி ஊத்தினாரு. வந்ததுக்கு ஒழுங்கா கேம் ஆடுங்க, வாங்குற டப்புக்கு வந்து கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. அதை விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து திட்டுறாரு. ஸோ இவனுங்களுக்கு இதுக்கப்புறமும் இவனுங்க வந்து ஆளன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் சேதுபதி சார், தயவு செஞ்சு நீங்களும் பிக் பாஸ் டீமும் கொஞ்சம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் எவிக்ஷன் வந்து பல்கா ஒரு 10 பேர் 15 பேர் மொத்தமாக தூக்கி விட்டுருங்க. முடியல, உண்மையிலே அவங்களால முடியல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. பாவங்க பிக் பாஸ் வந்து உண்மையிலே பாவம். அவர் வந்து கிளியரா ஆக்சுவலா எல்லா டாஸ்க் எப்படி சொல்லுவாங்க, டாஸ்க் இதுதான் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த டாஸ்க்ல வந்து அதெல்லாம் ஆல்ரெடி நேத்தே சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, நீ என்னென்ன பண்ணணும், விக்ரம் என்ன பண்ணணும், திவாகர் எப்படி பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், இதுக்கப்புறம் டைலாக் மட்டும்தான் அவர் பேசல, அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் தான் பேசல, மிச்சம் எல்லாத்தையும் ஸ்கிரிப்டட். பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்கிரிப்டட்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போதாங்க அது பக்கா ஸ்கிரிப்டட். மேல இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் இயக்குறாரு. இப்படி நடடா, நீ இப்படி போடா, நீ இந்த பக்கம் வரும்போது அவன் அந்த பக்கம் வரணும்டா அப்படின்ற மாதிரி மொத்தமும் சொல்லி கொடுக்குறாரு. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மனுஷன் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கு, ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்கு. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுலயும் திவாகரை வந்து, நீ ஒரு மன்னன் தானே, உனக்கு கிரீடை ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதை போடும்போது முன்னாடி முடிவது அதை கொஞ்சம் கரெக்டாக போடணும் அப்படின்றதாவது உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக கேட்குறாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து சரி பண்ணுற, திருப்பி போடும்போது அப்படிதான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திவாகர் அந்த பதவியை பிடுங்கி இவங்க பார்வதிக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அசிங்கப்படுத்துறாரு. என்னோட சிஷியன் ஒருத்தர் இருந்தால அவன் ஃபன் பண்ணது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, சிஷியன் யாரு, சாண்டியை வந்து அவர் சொல்றாரு. ஸோ சாண்டியும் இந்த வீட்டுக்குள்ள ஃபன் பண்ணியிருக்காப்ல, ஆனால் எந்த இடத்துலையும் சண்டை போட்டதில்லை, ஃபன் பண்ணுவார், சிரிக்க வச்சிருக்காரு தவிர சண்டை போட்டதில்லை அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்றாரு, கத்துனது இல்லைன்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல கானா வினோத்துக்கு பிக் பாஸ் கொடுக்குற கிளியர் ஹிண்ட் இது. நீ வந்து இது காமெடி பண்றது அதுன்றது தனி, நீ வந்து கத்துறது சண்டை போடுறதுன்றது தனி, ஸோ அதை பண்ணாத அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் நீங்க புரிஞ்சுக்கலாம், கானா வினோத் உங்களுக்கு வந்து கேம்னா என்னன்னே தெரியல அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இதுக்கப்புறமும் நீங்க வந்து திருப்பி தர்பீசனோன்றது அவர்கிட்ட மட்டுமே உங்க ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு கானா வினோத்துக்கு கேமே இல்லை. ஆல்ரெடி உங்க மேல அசிங்கமா திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அது குற்றச்சாட்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வியானா இருக்கு, கேட்காத ஒரு வார்த்தையை வச்சு அந்த ஆளை போட்டு அடிச்சுன்னு கேமராவுக்கு முன்னாடி போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு கேரக்டர் யார் தெரியுமா, வியானா தான். ஊர்கோழித்து வேலை சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கெங்க அதாவது அந்த அம்மாவை வந்து கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்ட வியானா, நீ வந்து கேமராக்காக தான் இதெல்லாம் பண்ற அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அன்றைக்கே வாய போல்தாங்க. ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வியானாக்கு ஒரு காண்டு, இந்த மாதிரி எப்படியாவது இந்த ஆள் அடிக்கணும்னு. ஸோ பாயிண்ட் கிடச்சுன்னு அடிக்கிறாங்க. அதுக்கு கானா வினோத்து கரெக்டான ஆளுன்னு சொல்ல வரல. கானா வினோத்து வார்த்தை நிறைய பீப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது முன்னாடி கலையரசன் அவன் இருந்தான்ல, அவனும் இதே மாதிரி தான் பீப் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ விஜய் சேதுபதி அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் துரத்தி விட்டாப்ல. இப்போ கானா வினோத்தும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பீப் போடுற மாதிரி தான் பேசுறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வியானா பார்த்தீங்கன்னா கேட்காத ஒரு வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்டாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அந்த டாபிக் தனியாக அது அப்புறம் பேசலாம். மேபி அது ப்ரோமோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறாங்க டீட்டெயிலாக. இப்போ மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் இதுதான், நானும் இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை பார்க்கும்போது தான் எனக்கு என்னன்னா, அவங்க டீம் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கு, இவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வராது நினைச்சு அப்படின்ற மாதிரி கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நேத்து எபிசோட பார்த்துட்டு மொத்த பேரும் கழுவி ஊத்துறாங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு பிக் பாஸ் ஷோடா, எப்படிப்பட்ட ஷோடா இது, மலையாளம் பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ் எல்லாம் எப்படி இருந்தது. இப்போ மலையாள பிக் பாஸ்லாம் அவ்வளோ பீக்ல போச்சு, தெலுங்கு பிக் பாஸ் ஃபயரா இருக்கு. ஸோ எல்லாமே பீக்ல போகும்போது இது மட்டும் ஏதாவது சொல்ல போறேன், அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட்டு. அவர் கிளியரா ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு, கேரக்டர் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம், அந்த கேரக்டர்ல வாழுங்கடான்றாரு. ஆனால் அவனுக்கு வாழ மாட்டானுங்க. அவனுக்கு வந்து
அந்த கேரக்டரில் ஏன் தெரியல, இத்தனைக்கும் நிறைய பேர் ஆக்டர் தானே, நடிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் தான்டா, அப்புறம் ஏன்டா அவங்க கேரக்டரில் ஓவர் டூ பண்ணுறானுங்க, எதுக்கெடுத்தாலும் வந்து கத்திக்கிட்டு அவர் கேட்குறாரு, கத்துறீங்க, சிரிச்சாலும் கத்துறீங்க, முறைச்சாலும் கத்துறீங்க, சண்டை போட்டாலும் கத்துறீங்க, என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா கத்துறீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு என்னன்னா இதே தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வந்து ஸ்டேஜில் நின்று கேட்டார், கத்தாதீங்கன்னு கத்தி கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ அவ்வளோ கத்துனது வீணா அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. பாவம் விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் விஜய் சேதுபதி வந்து கத்துவார் பாருங்க, கத்தி ஏன்டா அவங்கள கத்தாதீங்கன்னா ஏன்டா கத்துறீங்கன்னு திருப்பி கேட்பாரு. இதே ஒரு இவங்களுக்குள்ள எப்படின்னா, ஆக்சுவலாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் வச்சுக்கோங்களேன். இவங்களை வந்து டாஸ்க்கை விளையாட வைக்கிறது இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமுக்கான பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கை இவனுங்க கரெக்டாக விளையாடிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் கோளாரா இருந்தா அவங்களை எவிக் பண்ணி தூக்கி அடிச்சிடலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோளாரா இருக்கானுங்க. இது வரைக்கும் எந்த சீசனில் இல்லாத ஒரு விஷயம் இந்த சீசனில் வந்து ஸ்பெஷலாக நடக்குது அப்படின்னு என்ன சொல்லுங்க. ஏன்னா இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டைட்டில் வின்னர் யாருன்னு கெஸ் பண்ண முடியல. அதனால தான் இப்போ ஓரளவுக்கு பிக் பாஸ் தெளிவுபடுத்துறாரு, டைட்டில் வின்னர் வந்து பிக் பாஸ் தான். கடைசியில் வந்து சொல்லுவார் பாருங்க, ஏன்டா கோப்பை மேலே யாரும் கையை வச்சிங்க அடி பொழந்துருவேன், அடி நான் வாங்கியிருக்கேன், கப்பு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த சீசன் ஃபுல்லாக உங்களை வந்து மேய்க்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும் எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது கப்பு மேலே கையை வைக்கிறீங்க, வந்து பொக்குன்னு குத்திட்டு கப்பு வாங்கிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி எடுத்து கொடுத்துருவார், ஏன்ப்பா நீ வின்னராரு நான் ரன்னராக இருக்கேன், நம்ம 2 பேர் தான் ஷோ ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பிரிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவனுங்களை வச்சு விளையாட முடியல. அவரே இறங்கி வந்து நானும் உங்கள் கூட சேர்ந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஷோவை வந்து ஒரு சூப்பராக ஒரு பிக் பாஸ்ன்ற இவ்வளோ பெரிய ஷோவை சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஆனால் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் டீம் இருக்கானுங்களே, எனக்கு தெரிஞ்சு அந்த டீம் எல்லாம் தலைமறைவாயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்மளை தான் வெறி கொண்டு தேடுறானுங்க, இவனுங்களெல்லாம் செலக்ட் பண்ணது நம்ம தான். இன்டர்வியூ ப்ராசஸ் அதை விஜய் சேது சொன்னார், நாங்கள் அப்படி எடுத்தோம் இப்படி எடுத்தோம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்த மாதிரி பில்டப். என்ன பில்டப் பண்றீங்க, அவ்வளோ பில்டப். அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பான கேள்வி, அந்த மாதிரி இன்டர்வியூல இருந்த மாதிரி இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ இன்டர்வியூல எல்லாம் உங்களை ஏமாத்திருக்கானுங்க, அதை கூட கண்டுபிடிக்காத லட்சணத்தில் நீங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே ரொம்ப 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 ஒஸ்ட்டு என்ன சொல்றதுனே தெரியல. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து கிளியராக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அவரே சொல்றாரு, நான் மேப்பே போட்டு கொடு, கோடு போடல, ரோடு போட்டு உங்களுக்கு மேப்பே போட்டு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமும் நீங்கள் அதில் விளையாடலன்னா நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற கேள்வி, நியாயமான கேள்வி அந்த மனுஷன் கேட்குறாரு. ஆனால் இதுக்கு நியாயமாக பதில் சொல்லணும்னா, பிக் பாஸ் நீங்கள் மேப் இல்லை நீங்கள் வீடியோவே போட்டு காமிங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கெல்லாம் இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ஒரு வீடியோ ஒன்று எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஆளை வச்சு ஷூட் பண்ணுறீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஷூட் பண்ணி இப்படி தான் அந்த டாஸ்க்கை விளையாடணும், இங்கே வந்து ராஜா இருப்பார், இங்கே இது இருப்பார், அவர் வர ஹைராக்கி இருக்குல்ல, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மன்னர் இருக்காருன்னா மன்னரை கிட்ட போய் எல்லாம் போய் டேரெக்டாக பேசுங்க. எப்படிடா பேசுவீங்க, மன்னர்னா அவர் நினச்சாதான் அவர்கிட்ட யாராவது வந்து பேச முடியும். அப்படி இருக்கும்போது மன்னர்கிட்ட யார் வேணா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எங்கே இருந்து வருது அது. கானா வினோத்தனா மன்னரா யாருன்னு தெரியல, அப்பப்போ எந்திரிச்சு ஓடி வந்துருவாரு, ஒரு கவுண்டர் போட்டு போய்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல கவுண்டரை. திவாகர் பார்த்தீங்கன்னா கோவம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு போயிடுவார். ஸோ இதுதான் அவர் கேட்குறாரு, ஒரு மன்னர்ன்றது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ அவருக்கா தோணுதோ அப்போ மட்டும்தான் மக்களை மீட் பண்ணவே முடியும். ஸோ அவ்வளோ வந்து யாரும் ஈஸியாக மக்கள்கிட்ட மன்னர்கிட்ட போய் சண்டை கெமி வந்து சண்டை போட்டாங்களோ, ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதாவது இவங்க பண்ண தப்புகளையும் சொல்லிட்டாரு, எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலேயும் அவங்க பண்ணுவாங்க பிக் பாஸ் டீம் அதை நம்பினாங்கன்னா அது அவங்களோட முட்டாள்தனம் தான். எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டு என்ட்ரிஸை உள்ள விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அப்போ ஆல்ரெடி வந்தாங்க என்னன்னாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள விட்டு தெலுங்க, திருப்பி வேற இன்னொரு 5 பேரை உள்ள விட்டாதான் வேலைக்கு ஆகும். இன்னொரு இது ஆல்ரெடி உள்ள இருக்காங்களா அதுல இருந்து ஒரு 5-6 பேரை முதல்ல வெளியே எடுக்கணும், அடிச்சு முதல்ல துரத்தி விடணும். ஏன்னா உள்ள வரவங்களையும் இவங்க பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆக்கிடுறானுங்க, அவனுங்க கூட எடுத்து டீம்ல சேர்த்துக்கிறானுங்க. அதனால பிக் பாஸ் டீம் பண்ற தப்பு என்ன தெரியுமா, இந்த கேம் ஷோ வந்து ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டு இருந்தது. அப்பயே பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றிருக்கணும். ஆனால் அப்போ அதை விட்டுட்டாங்க. இப்போ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் செத்திங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வின்னர் யாராக இருப்பா, 1 பிக் பாஸ், 2 விஜய் சேதுபதி, இவங்க 2 பேரில் யார் வின்னராக இருப்பாங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.